ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்சர்ட்லான் மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் இப்போ இவங்க எல்லாருமே வந்திருக்க இந்த இடம் இதுதான் டைஜூ ஹாலு. இந்த படிக்கட்டுக்கு மேலே ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து இவங்க பேசிக்காக போகணும். ஆனால் என்ன ஒன்று, ஒரு படிக்கட்டை கிராஸ் பண்ணும் போதும் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் அது இவங்க மேலே விழும். யார் இதை கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்டும் ஐட்டம்ஸும் கூட கிடைக்கலாம். ஈவன் சீல் கிங் அப்படின்னு ஒரு டைட்டிலும் உங்களுக்கு வரும். சிம்பிளா சொன்னா பெரிய பெரிய ஃபேமிலி, பெரிய பெரிய ஆளுங்க, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த டைட்டில் இதெல்லாம் இருக்கும். நம்ம குவும் அங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாரு, இப்போ பேசிக்கா அந்த 150 பார்ட்டிசிபென்ட்டும் படிக்கட்டுக்கு மேல போகணும். யாரு அதிகமா பெரிய அளவுல மேல போறாங்களோ அவங்க தான் கிராண்ட் ஃபைனலுக்கு செலக்டும் ஆவாங்க. சரி அப்புறம் என்ன, ட்ரையல் ஆரம்பிக்குது. எல்லாருமே மேல போக ஆரம்பிக்கலாம். எல்லாருமே போக ஆரம்பிச்ச உடனே லூ அவங்க முன்னாடி போறான். ஹே வெயிட் பண்ணு, நீ ரொம்ப ஸ்பீடா மேல போக வேணா, கொஞ்சம் பின்னாடி பாரு. ஏன்னா இப்போ இவங்க யாருமே மேல போகாம மெடிடேட் பண்றாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி அங்க பண்ணலாம். இதே மாதிரி இவங்க எல்லாருமே அங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கா இவங்களால எவ்வளவு தூரம் மேல போக முடியும் இப்படின்னு அதுக்கான லிமிட்டை தான் இவங்க செட் பண்ண இருக்காங்க. உடனே கோ வந்துட்டு இவங்க எல்லாம் இன்னமும் போலியா, சரி பிரச்சனை இல்ல, பொறுமையாவே போலாம். நம்மளால பெரியவரை பார்த்தோன்னே டப்புன்னு அந்த காப்பி பண்ற அந்த ஸ்கில் அதால ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்பிக்கையே நம்ம பெரியவர் மேல தான் இருக்கு. அவரு சொன்ன மாதிரி ஹெவன் ஸ்பிளிட்டிங் பிளேட் அந்த டெக்னிக் ஒண்டி தான் இருந்துச்சுன்னா அது காப்பி ஆயிடும். இல்ல வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அத்தது மொக்கையா ஏதாச்சும் எபிலிட்டியும் காப்பியாக வாய்ப்பு இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பெரியவர் அவரு ஒன்னும் என்கிட்ட பொய்ய சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த காப்பி எபிலிட்டிலயும் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஒன்னு காப்பி பண்ண போற அந்த எபிலிட்டியை விடவும் பல மடங்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்கரா இருக்கலாம். இல்லனா அதோட டீகிரேடட் வெர்ஷன், அதாவது ஒரு வீக்கான வெர்ஷனா கூட காப்பி ஆகலாம். ஆனா நம்மளுக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கு. இப்படி அங்க காப்பி ப்ராசஸும் ஆரம்பிக்க ஃபைனலி அந்த டெக்னிக்கும் காப்பியாக ஆரம்பிக்குது. இப்பதான் நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அங்க அத்தனுடைய நம்மளோட கான்சியஸ்னஸ் அது வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும். எல்லாமே ஒரு மெமரி மாதிரி தான். அந்த இடத்துல ஆக்சுவலா கூதா இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, அவருக்கு பதிலா இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். ஆளு ட்ரைனிங்க பண்ண ஆரம்பிக்கிறான். 10 வருஷம், 20 வருஷம், 20 40 இப்படி எத்தனை வருஷம் அங்க கடந்து போச்சோ. இதே மாதிரி நம்ம ஜியாங் ஃபைனலி ஹெவன் ஸ்பிளிட்டிங் பிளேட் டெக்னிக் அத ஆளு கத்துக்கிறான். வெறுமா ஒரே ஒரு அட்டாக் பண்ண அதனால தரையும் தரமட்டமா அழியுது. தரையை தாண்டி மவுண்டனு எஸ் கையெல்லாம் அப்படியே வெட்டி பொழக்கும். அங்க வயசானவரா நம்ம ஹீரோ நிக்கிறான்ல, இது வேற யாரும் இல்ல, நம்ம ஜியாங் தான். என்ன நம்ம கூவோட மெமரிஸுக்கு ஆளு வந்திருக்கான்ல, அதான் ஆளு இந்த மாதிரி இருக்கான். லக்கிலி இப்போ நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த பவர் அது நம்ம கூ பயன்படுத்துற நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கூவால வெறுமா ஹெவன்ஸ் ஸ்பிளிட்டிங் பிளேட் அதை ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். ஆனா அந்த டெக்னிக்கோட டிஃபரெண்டான 4 ஃபார்ம் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஒன்னே அங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கு, மீதி இருக்க மத்த 3 சொல்லவே வேணாம், ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சுவான் வர சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ 9 விங்டு மியஸ்மா அதை பயன்படுத்தாம இந்த மேட்ச்ல சர்வே ஆகணும். அதுக்கு இந்த வயசான ஒரு மூலமா கிடைச்ச ஒரு பங்கமான எபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம யாவும் கேக்குறான், ஆமா மாஸ்டர் நம்ம ஜூனியர் ஜியாங் அவன் எதுக்காக அசையாம அப்படியே இருக்கான், ஆளு ட்ரைனிங் பண்றன்னு பேர்ல நல்லா தூங்கிட்டானா என்ன? அங்க அதே தான் அவருக்கும் அதே டவுட் தான் இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு தான் அவரு யோசிப்பாரு. ஆனா திடீர்னு நம்ம யாவோட ஸ்வாடும் ஒரு மாதிரி அசைய ஆரம்பிக்குது. இத பாக்குற யாக்கு அங்க புரியல, யாவோட ஸ்வாடு ஒண்டி இல்ல, நம்ம பெரிய ஒரு கு அவரோட ஸ்வாடுமே பயங்கரமா ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. அங்க யாவும் யோசிக்கிறான், அப்பனா உங்களோட செகண்ட் டிசைபிள் அங்கிள் ஜி அவரு வெற்றிகரமா அந்த விஷயத்த பண்ணிட்டாரா என்ன? நம்ம யா எதை மீன் பண்ணி சொல்றான்னா, ஏன்னா நம்ம அங்கிள் ஜி இருக்காருல அவரு ரொம்பவும் ரேரான ஒரு ஜீனியஸ். எப்போ நம்ம வயசானவரு அந்த டெக்னிக்கை கத்து கொடுத்தாரோ அப்பயே அவரோட மூளையில ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஹெவன்ஸ் ஸ்பிளிட்டிங் பிளேடு இதுக்கு டிஃப்ரெண்டான ஃபார்ம், இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதையும் அவரு ட்ரை பண்ணாரு. அவரு பிடிவாதமா பல வருஷத்துக்கு அப்படி பண்ணாரு. ஆனா அப்படி பண்ணதுல அவரு ஒரே விஷயத்திலேயே ஸ்டக் ஆனதா மிச்சம். ஆனா நம்ம ஸ்வாடு எல்லாமே இப்படி அங்க ஷேக் ஆகுதுன்னா அங்கிள் ஜி என்ன அதை பண்ணிட்டாரா? நம்ம கூமே அதே தான் யோசிப்பாரு. அப்பனா ஜி என்ன அதை பண்ணிட்டானா என்ன? அவருக்குமே அங்க தெரியல. ஏன்னா ஒண்ணு இது ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லனா இந்த இடத்தோட ஒரு இல்லூஷனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. இப்படிதான் அவரு யோசிப்பாரு. இல்ல ஒருவேளை நம்ம ஜியாங் அதையும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜியாங்கோ அந்த படிக்கட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இந்த படிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்லூஷன் தெரியலாம், இல்ல ஒரு பயங்கரமான பிரஷர் நம்ம ஜியாங் மேல விழவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பிரஷர் எப்படி இருக்கும்னா நம்ம மேல ஒரு மவுண்டனையும் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரஷர் விழலாம். ஜியாங் அங்க போகும்போது மத்தவங்களும் யோசிப்பாங்க, பாருங்க பாய்சன் டீமன் அவன் இப்போ கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் போக ஆரம்பிக்கிறானா இவன்கே டஃப் தர அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜியாங்கும் போகும்போதே யோசிப்பான், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இல்லூஷன் டெஸ்ட் அதுதான் ஏற்படும், அதனால என்னோட மென்டல் ஸ்பிரிட் அது அதிகமா இருந்தாலே போதும். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோவோட மென்டல் ஸ்பிரிட் அது அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. ஆளு காலை வச்ச அத்த செகண்டே அங்க ஷாவ் ஃபேமிலியோட
ஜென்னு அதாங்க பிஹானோட தாத்தா. அவரும் வந்துட்டு நீதான் அந்த ஜியாங்கா, என் கிராண்ட்சன் மேலேயே கைய வச்சிட்டல, இன்னைக்கு மொத்தமா உன்னை டிஸ்ட்ராய் பண்ணாம நான் விட மாட்டேன்டா. ஜென்னு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு. டப்புன்னு அவனோட ஆர்மியை வச்சு தடுக்க பாக்குறான். ஆனா அந்த பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுங்களால பிளாக் பண்ண முடியாம அப்படியே ஆளு பின்னாடி போய் விழுவான். அங்க இல்லூஷன்ல நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம ஜியோட ஒய்ஃப் அந்த டீம்ல இருக்க எல்லாருமே முன்னாடி வருவாங்க. ஆனா ஜென்னோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. வெறும் ஒரு சில அட்டாக்ஸ் தான் பண்ணுவான். அதுக்கே அவங்களோட தலை கை காலு எல்லாமே அங்க துண்டு துண்டாவுது. என்கிட்ட மர்சி அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இப்போ நெக்ஸ்ட் நீதான். இத பாக்குற நம்ம ஆளுக்கு சுத்தமா இல்ல, ரொம்ப பயந்து போய் கத்துவான். வெளியில நம்ம ஜியாங்கோட உடம்பு எல்லாமே பயங்கரமா அங்க ஷேக் ஆகுது. ஆளுக்கு அவனோட ஃபேமிலியே இருந்து போகும்போது கோவமாவும் இருக்கு, அழுகையாவும் வரும். அங்க யாவி யோசிப்பான் நம்ம உள்ள போய் ஏதாச்சும் பண்ணலாமான்னு. உடனே பெரிய வரும், வேணாம், உண்மையா சொன்னா இந்த இடத்துல நம்ம ஜியாங்க்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அவன் தான் இந்த விஷயத்த பண்ணணும். ஏன்னா நம்ம ஜியாங் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி இல்ல. மத்த ஜீனியஸான பசங்களுக்குலாம் அவங்க ஃபேமிலி மூலமா போதுமான அளவுக்கு ரிசோர்ஸ் ஏகப்பட்ட விஷயம் அதெல்லாம் அங்க கிடைக்கும். அதனால மென்டல் ஸ்பிரிட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா இதுவே நம்ம ஜியாங்க பத்தி சொன்னா நம்ம ஜியாங்கு ஒரு அனாதை. அவனுக்குன்னு இது வரைக்கும் அங்க எதுவுமே கிடைக்கல. அதனாலதான் அவன் நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. எனக்கே பயமா தான் இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். இந்த ட்ரையல்ல அவன் பயங்கரமா சஃபர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அங்க யாவும் சொல்றான் இதே மாதிரி போச்சுன்னா நம்ம ஜூனியர் ஜியாங்கு அவன் இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைய முடியாது. அதுக்கப்புறம் ஆளு பேட்டில் ஃபீல்டுக்கு தான் போற மாதிரி இருக்கும். அங்க போயிட்டானா அவ்வளவுதான், எந்த போறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. சீன் அப்படியே நம்ம ஜியாங்கோட இல்லூஷனை நோக்கி வரும். அந்த இடத்துல இப்போ நம்ம ஆளு ஒண்டிதான் இருக்கான். அங்க ஆளுக்கு பிஹானோட தாத்தா ஜென்னு. அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணும் தெரியல. ஆல்ரெடி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது இவன் ஒண்டி தானே. இதனால அவர்கிட்டே சொல்றான், என்ன தயவு செஞ்சு கொன்றுங்க, எனக்கு எதுக்கு மேலேயும் வாழணும் அப்படின்னு இஷ்டமே இல்ல. ஏன்னா நான் போற இடம் முழுக்க எல்லாருமே இறந்து போறதுதான் மிச்சம். நான் ஒன்னுத்துக்கும் லாய்க்கல, என்ன கொன்றுங்க. ஆளு மென்டலி வீக் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா அதுக்குன்னு இப்படியா? அட இருங்க, நம்ம ஹீரோ தான் இந்த மான்வாவோட ஹீரோ ஆச்சுல. அதனால நம்ம ஜியாங் கிட்ட பிளாட் ஆர்மர் அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கும். அதனால கவலையே வேணாம். ஆளு தன்னைத்தானியே ரொம்ப மோசமாவும் என்ன கொன்றுங்க இப்படின்னு அவன் சொல்லும் போது திடீர்னு நம்ம ஜென்னு மொத்தமா அந்த இலூஷன்ல அழிஞ்சு போறான். அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோவோட அந்த கிரியேஷன் ட்ரீ இதுதான். இதுக்கு மேலேயும் இத கிராண்ட்பா ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரீயை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோட வாழ்க்கையை பெரிய அளவுல மாத்தும். இதுக்கப்புறம் இல்லூஷன்ல இருந்து ஆளு வெளில வந்தோடனே ஆளுக்கு புரியல, ஆமா நான் என்ன இல்லூஷன்ல இருந்த நான் பார்த்தது எல்லாமே அப்போ ஒரு பொய்யான விஷயமா? இதுக்கெல்லாம் போய் நான் கண்ணீர் விட்டேனா? அடச்சி, ஆமா மென்டலி வீக்கா இருந்தா இப்படி எல்லாம் ஆகாம ஏதோ நம்ம ஆளு கிட்ட பிளாட் ஆர்மரா அது இருந்துச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? நான் இதுக்கு மேலேயும் கவலைப்படாம முன்னேறி போக வேண்டியதான். இப்படியே நம்மால முன்னேறி போக ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டெப்ஸ் அங்க வைக்கும் போதும் ஆளுக்கு ஏகப்பட்ட ரிவார்டு, பிராக்மெண்ட், இந்த மாதிரி நிறையவே விஷயம் கிடைக்குது. ஆனா இது எதையுமே நம்மால பயன்படுத்துவானான்னு கேட்டா அதான் கிடையாது. நம்ம ஜியாங்க இதெல்லாம் வித்து காசாக்கி அப்படியே அவனோட இன்செட்டுக்கு ஃபீட் பண்ணுவான் அந்த எசன்ஸ. ஏன்னா அப்பதான் அதுங்க குட்டி போடும், இவனுக்கு ஒரு பெரிய ஆர்மியே வரும். இதுதான் நம்ம ஜியாங்கோட பிளானா இப்போ இருக்கு. நம்மால நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கும் போது திரும்ப அங்க இல்லூஷன் வரும். ஆனா நம்ம கிராண்ட் பார்ட்டி இருக்கும்ல, இல்லூஷன் ஏதாச்சும் வந்தா போதும் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம நொறுக்கி போட்டுரும். ஐயோ, இந்த கிராண்ட் பார்ட்டி உண்மையிலேயே மாசா இருக்கே. நம்ம ஜியாங்க போறத பாக்குற மத்தவங்களும், ஆமா அவனால பெருசா என்ன பண்ண முடியும், ஏதோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ஆளு அழுதுட்டான், செகண்ட் தேர்டு இதெல்லாம் ஆளு முக்குனாலும் ஏற முடியுமான்னு கேட்டா டவுட் தான். இப்படிதான் ஒரு மாதிரி அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ஜியாங்குமே அங்க நல்லாவே கேட்கும். சரி, என்னை பத்தி இவங்க எவ்வளவு பேசுறாங்களா, ஹாரா ஃபார்மிங்க்கு டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இறங்க வேண்டியதான். என்ன இவங்க மத்தவங்க முன்னாடி இருப்பாங்க, போயிட்டு சர்பாஸ் பண்ண வேண்டியதான். இப்படி நம்மால உரியத்துல நிக்க உங்க யாவும் கேக்குறா. நம்ம ஜியாங்கால ஃபர்ஸ்ட் பொசிஷனா உண்மையிலேயே அடைய முடியுமா? ஏன்னா ஆளு போறதெல்லாம் வச்சு பார்த்தா செகண்ட் என்ன தென்தே கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா நம்ம ஜியாங்க பாக்கணுமே, ஆளு பாட்டு பாடின்னு டான்ஸ் ஆடின்னு அப்படியே போறான். அவனுக்கு இல்லூஷனு, பிரஷரு, இந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் அவனை தடுக்கிற மாதிரியே இல்ல. முன்னாடி தாங்க லூவும் மூவும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்தோம் நம்ம ஆளு சொல்றான், இந்த பாட்டும் டான்ஸும் உனக்கு தான். அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி நம்ம ஹீரோனா அவ்வளவு பிடிக்கும்ல. இதனால அவங்களுக்குமே பயங்கரமா பிளஷ் ஆகும். என்னது எங்களுக்கு அது பாட்டோ டான்ஸுமே அவரை நோக்கி இன்னமும் என்னை ஈர்க்க ஆரம்பிக்குது. அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா மாஸ்டர், எப்படி அவனால இந்த மாதிரி வேகமா போக முடியுது? இந்த டைஜு இந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா, யாரா ஆயிடுச்சா என்ன? எப்படி அவன் ஏதோ நடந்து போற மாதிரில போறான்? கூக்கும் அதேதான், எப்படிதான் அதை பண்றான் அப்படின்னு அவருக்கும் அங்க தெரியல. நம்ம ஹீரோ இதே மாதிரி சீனா முன்னாடி போவானா, அங்க இருக்கிற ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட இது அந்த பாய்சன் டீமன் தானே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே அப்படி முக்குனா இவன் என்னன்னா வேகமா போறான். நம்ம இருக்கிறது உண்மையிலேயே இல்லூஷனா ரியாலிட்டியா ஒண்ணுமே புரியலையே. முன்னாடி தான் அந்த 3 பேரோட கேங்கும் இருக்கு. யாரு? நம்ம ஹிவாங்கு, அதுக்கப்புறம் ஃபேங்கு, அதுக்கப்புறம் டேங் அந்த பொண்ணு. கரண்டா அவங்க 299 அந்த ஸ்டெப்ல இருக்காங்க. பின்னாடி நம்ம குவோம் 300வது ஸ்டெப் வச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான சேலஞ்சே ஆரம்பிக்கும். டோட்டலா இங்க 1000க்கும் மேல இருக்கு. இப்பதான் இவங்க 300 வராங்க.
வராங்க. பார்க்கலாம் மாஸ்டர், ப்ரோடஜியா இருக்கிற அந்த 3 பேருமே அதுக்கப்புறம் நம்ம ஜியாங் இவங்கலாம் எப்படி கிராஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நம்ம ஜியாங் அங்க வர உடனே ஹிவாங்கும், பரவாயில்லையே ஜியாங், ஃபைனலி என்ன ரீச் பண்ணிட்டியோ, நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்ல. சரி அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம், 300வது ஸ்டெப்பை ரீச் பண்ண வேண்டியதான். ஆளு அவனோட பவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்க அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு தெரியுது எவ்வளவு நேரமா அவனோட பவர்ஸ் ஹைட் பண்ணிருக்கான். ஆளு கிட்ட ஒரு டிவைனான டேலண்ட் இருக்கு. அதான் ஆளு மேல ஒரு டிஃபரெண்டான ஆறாவும் அப்பியர் ஆகுது. அங்க செயின் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எவ்வளவு நேரமா அவனை தடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு இருக்கும். ஆனா இந்த பவரை வெளிப்படுத்தணும்னே அந்த செயினோடைய டப்புன்னு அவனோட 300வது ஸ்டெப்பையும் அங்க எத்து வைக்கிறான். அதை வச்சத்தனுடைய பர்பிள் கலர்ல ஒரு எனர்ஜியும் அங்க வெளிவரும். வர ஒரு எனர்ஜியுமே அவனோட உடம்புல அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பனா வர அந்த பர்பிள் ஆரா அதுதான் இந்த ஸ்டெப்போட ரிவார்டா? அங்க டேங்கோ சொல்றா, நான் யோசிக்கல 300வது ஸ்டெப்ப அவன் எவ்வளவு ஈஸியா எடுத்து வைப்பான்னு. அங்க ஹிவாங்கோ பின்னாடி திரும்பிட்டு டைஜூ ஹால்ல டோட்டலா 1008 ஸ்டெப் வந்திருக்கு. அதுலயும் ஒரு கஷ்டமா கன்சிடர் பண்ற ஒரு ஸ்டெப்னா அது 300வது ஸ்டெப்பா இருக்க இதுதான். அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே கிராஸே பண்ண முடியாது. ஏன்னா இதுல நம்மளுக்கு பயங்கரமான வில் பவரும் இருக்கணும், ஸ்ட்ரென்த், சோல் பவர் எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் இந்த ஒண்டிதான் 300வது ஸ்டெப்பை எடுக்கவே முடியும். அதனால ஜியாங் உன்னால இதை எத்து வைக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். நான் உன்னோட ஃபவுண்டேஷன் அதுவே லேக் ஆகுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ பண்ணுப்பா. ஏன்னா பிரேக் த்ரூவே பண்ணாம கண்டிப்பா உன்னால முன்னேறி வரவே முடியாது. எப்படி அவன் சொன்னிருக்கான். ஆனா நம்ம ஜியாங்கு காலை வச்சு முன்னேறி ஆளு வரான். இதை பாக்குற அவங்க 2 பேருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹிவாங்கு ஏதோ லென்த்தா அவ்வளவு சொன்னான். ஆனா நம்ம ஜியாங்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி டப்புன்னு முன்னாடி வந்துட்டான். நம்ம ஹிவாங்க பார்த்தோம். நம்ம ஜியாங் அங்க சொல்றான், அடே ஹிவாங்கு நீ ஏன்டா என் கூட சும்மா இப்படி எல்லாம் விளையாடுன? ஏன்னா அந்த அளவுக்கு இதெல்லாம் ஹார்டாவே இல்ல. ஹிவாங்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், அதே டைம்ல கடுப்பாவும் இருக்கான். அவனுக்குள்ள இருக்க பவர் எல்லாத்தையுமே போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சா இவன் என்ன டப்புன்னு வந்துட்டான். 300வது ஸ்டெப் எடுத்து வச்சனால ஆர்ஜின் கிறிஸ்டல் அப்படின்னு ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா இது என்னோட சின்ன சின்ன பகுக்கு யூஸே இல்ல. சரி அங்கிள் ஜி கிட்ட இதை குத்தலாம். ஏன்னா அவரு வேற பல வருஷமா ஒரே லெவல்ல ஸ்டக் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரு கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண எபிக் டிஎல்ல இருக்க கியர் இல்ல ஏதாச்சும் ஒரு ஐட்டமையும் நான் கொண்டு வரேன்னு. அதுக்கு பதிலா என்னால இதை கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம லிட்டில் நைனும் வந்துட்டு, மாஸ்டர் மாஸ்டர் சீக்கிரம் கிளைம் பண்ணுங்க, மேல சோறு இருக்கு, சோறு வேணும் உனக்கு. மேல அப்படி என்ன இருக்கு? மேல என்ன சாப்பிட போற நீ? மேல டைஜுவோட ஸ்டீல் இருக்கு, அதை நான் சாப்பிடணும். நம்ம ஜியாங்கு டைஜுவோட ஒரு ஸ்டீலா அப்படின்னு யோசிப்பான். லிட்டில் நைனுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. அவ இழுத்துன போக ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் வாங்க, மேல சோறு இருக்கு, சோறு வேணும். இப்படி அவன் வேகமா போவானா? இதை பாக்குற மத்தவங்களும் ஆச்சரியமா இருக்காங்க. முன்னாடி போறதுக்கு ஒரு சில ஸ்டெப்புக்கே நம்ம எல்லாம் முக்குறோம். இவன் என்னன்னா ஓடி போயின்னு இருக்கான். அதுலயும் முக்கியமா ஹிவாங் தான் அங்க கடுப்பாவுறான். என்னையே சர்பாஸ் பண்ணிட்டா ஓடுற? இல்லடா நான் உன்னை விட மாட்டேன், இதோ வரேன் இப்படின்னு ஆளு அவனோட பவரை பயன்படுத்திக்கின்னு வரான். லிட்டரலி அவங்க கிட்ட ஒரு 8 கை கிட்ட அப்பியர் ஆகுது. வரும்போது ஃபேங்கோ பார்த்து ஆச்சரியமாவுறான், யாருப்பா இந்த ஹிவாங்கு? காட்லி பாடி அதையும் ஆளு அச்சீவ் பண்ணிட்டானா? இப்போ இவனால எனக்கும் வெறியாவுது. நானும் ஜியாங்கிய விட போதில்ல, நம்ம ஹிவாங்கிய விட போதில்ல. வெயிட் பண்ணுங்கடா, இதோ வரேன்டா, உங்க எல்லாரையுமே வந்து மொத்தமா முடிக்கிறேன்டா. ஃபேங் அவனுக்குள்ள இருக்கிற காட்லி டீமன் பிளட் அப்படின்னு ஒரு பவரை வெளிப்படுத்துவான். இதனால பவரை போயிட்டு அவனும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். பின்னாடியே நம்ம டேங்கும், அட யாருப்பா இவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்காக கிரேசியா இப்படி போகணும்? டேங்க் பின்னாடி நம்ம ஹீரோ ஒரு 2 பேரை பார்த்திருப்பான்ல, அவங்க 2 பேருமே அங்க வந்திருப்பாங்க. ஆமா இவங்க எல்லாம் யாரு? எதுக்காக இந்த அளவுக்கு கிரேசியா இருக்காங்க? டேங் நீங்க வந்து அப்படி இல்லல, சொல்லுங்க என்னப்பா நீங்க பேசுறீங்க? நான் எப்படி அவங்க கூட கம்பேர் ஆக முடியும்? நான் ஒன்னும் அப்படி இல்ல, நான் ஜஸ்ட் ஒரு அசாசின், அவ்வளவுதான். நீங்க இப்படி சொன்னோன்னு தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா டேங்க் ஒரு பாம்பு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு ரொம்ப வேகமா முன்னாடி போக ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேருமே இதனால இன்னும் தான் ஷாக் ஆகுறாங்க. டேய் நீயும் என்ன அவங்கள மாதிரி விட்டு ஓட மாட்டல? என்ன நண்பா நம்ம அப்படியா பழகணும்? நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன்? உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளவுதான். யாருக்கு நம்ம ஜியாங்க பார்த்தோன்னே அவ்வளவு ஹாப்பி. ஜியாங் உண்மையிலேயே மாசுப்பா. ஏன்னா ஜியாங் பண்ண வேலையில ப்ரோட்டேஜிஸா இருக்கிற அந்த 3 பேரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஹிடனான டேலண்ட் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூக்கு ஜியாங் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். அவரும் பயங்கரமா சிரிப்பாரு. ஏன் டிசைபிள் ஆச்சு? அப்படி இல்லாம வேற எப்படி இருப்பான்? அட மாஸ்டர் கொஞ்சம் பாருங்க, அவன் ஃபைனலி மேலேயே வந்துட்டான். மேல ஒரு ஸ்டீல் மாதிரி ஏதோ ஒரு பில்லர் இருக்கு, அதை நோக்கி ஆள ஓடி போறான். அதை தொட்ட உடனே நம்ம யார் ரொம்ப ஆச்சரியமாவரா? ஆமா அவன் என்ன பண்ணிருக்கான்? அந்த இடத்துல ஏகப்பட்ட 9 விங்டு மியஸ்மா சின்ன சின்ன பூச்சி எல்லாம் வெளில வர வைப்பான். அங்க அதுங்களும் அந்த ஸ்டீலை நோக்கி தான் அப்படியே சுத்திக்கினே இருக்கும். நம்ம யாருக்கு புரியல எதுக்காக 9 விங்டு மியஸ்மா இதுங்களா அவன் வெளில வேணும். அங்க அத்தனுடைய அந்த பில்லர் அதுவும் காணாம போகுது. எப்படி அதை பண்ணா? திடீர்னு அது மாயமா மஞ்சு போயிடுச்சு. அப்சர்வ் பண்ணிட்டான் மொத்தமா. இவாங்க நம்ம ஜியாங் மேல ஏறிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னே ஆளு தோல்வியை ஒத்துக்கிறான். ஜியாங் இந்த வாட்டி நான் தோத்து போயிட்டேன். நெக்ஸ்டா ப்ரோட்டஜி ரேங்கிங்கான டோர்னமெண்ட் அது ஏற்படும். அந்த இடத்துல உன்னை நான் வச்சுக்கிறேன்டா. இதுலயே நம்மளுக்கு தெரியுது திரும்ப ஒரு டோர்னமெண்ட் மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு. இவாங்க கீழே வர ஆரம்பிக்கிறான். ஃபேங்கு புரியல,
இவாங்க எதுக்காக வரான், சரி இவாங்கே கேவ் அப் பண்ணும்போது நம்மளும் கேவ் அப் பண்ணிடலாம். ஏன்னா எவ்வளவு தூரம் வந்ததுக்கே நிலைமை மோசமாயிடுச்சு, இன்னமும் எதுக்காக போகணும். கீழே நம்ம லூக்கும் மூக்கும் சந்தோஷமா இருக்கும், பரவாயில்ல நம்ம மாஸ்டர் இதை கம்ப்ளீட் பண்ணி இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. ரேங்கிங்ல நம்ம ஹீரோ தான் அங்க ஃபர்ஸ்ட். அங்க யாருக்கு ஒரு டவுட் வரும், எதுக்காக அவன் அப்படியே நிக்கிறான். அதே மாதிரி அந்த ஸ்டீல் பில்லர் அதுவும் காணும். இப்பதாங்க ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட இன்னர் உலகம் அதுக்குள்ள இருக்கான், அதுல அந்த ஸ்டீல் பில்லரை அப்படியே நம்ம நைனு பூச்சின்னு இருக்கா. இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இனிமேலும் இது என்னோட நெஸ்ட்ல தான் இருக்கும். இது நெஸ்ட்ல இருக்க லெவலும் அப்படியே ரைஸ் ஆகுது. 22ல இருந்து 25 ஏறும். டிவோரிங் பாயிண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கினே இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த ஸ்டீல் இருக்கனால டப்புன்னு லெவலும் ஏத்து, டிவோரிங் வேல்யூ அதுவும் ரைஸ் ஆகுது. ஒருவேளை இப்படி இருக்குமோ 9 விங்டு மியஸ்மா அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல், இது ரெண்டுமே ஒரு வகையில கனெக்டடா இருக்க சான்ஸ் இருக்கு. அங்க இப்பதான் தெரியுது இந்த டைஜு ஸ்டீல் இதுதான் அபேஸுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கோரா இருந்திருக்கு. நம்ம லிட்டில் நைன் தான் அபேஸுக்கே ஒரு ரூலர் மாதிரி. அதனால இது ஆப்வியஸான விஷயம் தான். நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க டைஜு ரிலியமோட ஒரு மாஸ்டர் ஆயிட்டீங்க, இதுக்கு மேல ஃப்ரீயா எப்போ வேணாலும் இங்க வரலாம். டைஜு ஹாலுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, உங்களை தாண்டி வேற யாராலையுமே டைஜு கேட்ட ஓபன் பண்ண முடியாது. அப்பனா இதுக்கு கீ இருக்கு. இப்போ இந்த ரிலியத்துக்கு நான் தான் மாஸ்டரா, உள்ள இப்போ என்னால போக முடியாது, ஏன்னா வயசானவரு மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்புறமா வந்து பார்க்க வேண்டியதான், இது எனக்கு ஒரு பெரிய ட்ரம் கார்டா இருக்க போகுது. சோ இப்படி இவன் யோசிக்க எங்கேயே இந்த எபிசோட முடியுது. லைக்க போட்டுருங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ஜென்னு அவரால நம்ம ஹீரோக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதும். ஏன்னா பேயாங்கோட நிலைமையை அப்படி ஆகிட்டால, அதே மாதிரி 9 விங்டு மியஸ்மா இது வேற இருக்கு. இப்போ ரீசெண்டா அந்த ஹெவன் ஸ்பிளிட்டிங் பிளேடு அதையும் ஆளு கத்துக்கணும். இது எல்லாமே ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயமே ஆரம்பிக்கும். சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.